ரோபோ சங்கர் தமிழ் திரையுலகத்தில் படிப்படியாக வளர்ந்து வந்தவர் என்று நாம் சொல்லலாம். ஆரம்பத்தில் மேடை கலைஞராக தான் அறிமுகமானார். பல மேடைகளில் ரோபோ வேடம் போட்டு நிகழ்ச்சிகளில் ஒரு பல நிகழ்ச்சிகள் நடக்கும். ஒரு இசை கச்சேரி ஆகட்டும் அல்லது வேற ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில கூட இந்த ஒரு சிறப்பு ஒரு நிகழ்ச்சியாக ரோபோ வேடம் போட்டு மேடையில் தோன்றக்கூடிய ஒரு கலைஞராக தான் ரோபோ அறியப்பட்டார். அங்கிருந்துதான் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதை ஆரம்பித்தார். தொலைக்காட்சி ஒரு 20 வருடம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை ஆரம்பித்தார். அதன் தொடர்ச்சியாக காமெடி நிகழ்ச்சிகளில் நடுவராக பங்கேற்பது, போட்டியாளராக பங்கேற்பது போன்ற பல நிகழ்ச்சிகளை அவர் பங்கேற்றிருந்தார். குறிப்பாக மிமிக்ரி ஒரு ஆர்டிஸ்டாக தன்னை உருமாற்றிக் கொண்டார். பல குரல்களில் பேசி அசத்தக்கூடிய ஒரு திரைக்கலைஞராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். அங்கிருந்து படிப்படியாக சினிமா படங்கள்ல நடிப்பதை தொடங்கினார். ஆரம்பத்துல சிறு சிறு வேடங்கள்ல நடித்த அவர் வேலைன்னு வந்துட்டாங்க வெள்ளைக்காரன், அதே போல இதற்குதானே ஆசைப்பட்ட பாலகுமாரா போன்ற பல திரைப்படங்கள்ல பல விதமான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தார். அவர் நடித்த பல காமெடி காட்சிகள் மிகவும் பிரபலமடைந்த நிலையில ஒரு படப்பிடிப்பில் கலந்து கொண்ட இந்த சூழ்நிலையில் அவர் மயக்க மருந்து உயர்ந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பலனின்றி ரோபோ சங்கர் காலம் வாங்கியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.